ரஜினி சார் விஜயன் தான் கூப்பிட்டுருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காருன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் சார்ன்னு ஏன் கூப்பிடல, தலைவரை மட்டும் தலைவர்னு ஏன் கூப்பிட்டு, இதனால தான் சொன்னேன். ஏன்னா சார் என்ன பேசியிருக்காரு, அவர் வந்து விஜய்க்கு எனக்கு எந்த பிரச்சனை அப்படிதான் பேசியிருக்காரு. விஜய்ங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் நானும் எடுத்து சொல்லியிருக்கிறேன். அப்புறம் ரெண்டாவது என்னன்னா, விஜய் சார் சொன்ன மாதிரி தான், இக்னோர் நெகட்டிவிட்டி, அவ்வளவுதான் நானும் சொல்வேன். Okay. One more round. Last five. Slow, ma'am. I'm slow. Hi, ma'am. Ma'am, left. Yaar, ma'am. Okay. Okay. Video. Okay. Okay. Thank you. Thank you. எங்கிருந்து வரீங்க? ட்ரெய்லர் லான்ச் அன்னைக்கு வெரி எக்ஸைட்டட். பார்ட் 1 எப்படி உங்க எல்லாரும் என்டர்டெயின் பண்ணிச்சோ, பார்ட் 2 கண்டிப்பா அதே அளவுக்கு என்டர்டெயின் பண்ணணும்னு நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். அண்ட் செல்லா படத்தோட டைரக்டர் ரொம்ப வருஷமா என் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 11 வருஷம் 12 வருஷம் ரிலேஷன்ஷிப். அது வந்து ஒவ்வொரு படத்துலையும் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லுவேன் நான். அண்ட் என்னோட காமெடி இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது காரணமே செல்லா தான். வேலவத்ரா வெள்ளக்காரனோட ரைட்டர் அண்ட் கோ டைரக்டர். அண்ட் அதுக்கப்புறம் சிலுக்குவார்பட்டி சிங்கம், கட்டாகுஸ்தி, இப்போ கட்டாகுஸ்தி 2. ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஜேர்னி இது. ஷான் ரோல்டன் மியூசிக் டைரக்டர். நிறைய புது டெக்னீஷியன்ஸோட சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொலாபரேட் பண்ணியிருக்கேன். பாபா பாஸ்கர் மாஸ்டர், அப்புறம் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர். ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப நல்ல எஃபர்ட் போட்டிருக்கோம். அண்ட் குஸ்தி இருக்கு, ஃபேமிலி ஃபன் இருக்கு, காமெடி இருக்கு, இமோஷன் இருக்கு, பெண்களுக்கு இருக்கு, சின்ன பசங்களுக்கு இருக்கு, ஒரு சின்ன பாப்பா ஜாரா நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குடும்பங்களோட பார்க்குற ஒரு படமா இருக்கும். அண்ட் கண்டிப்பாக தியேட்டர் ஜூலை 3 அன்னைக்கு வாங்க, படம் பாருங்க. அண்ட் ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆகும் போது கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். ஆல்ரெடி சம்பவக்காரி சாங் சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஜூலை 3. இல்ல, ஏன் அப்பாவா இருந்தா மாறிடணுமா என்ன? ஸ்மார்ட்டா இருக்க கூடாதானே? ஸோ இல்ல கரெக்ட். இல்ல அது அது அதுக்கு ஒரு ஸ்மார்ட்னஸ் இருக்குல்ல, அதனாலதான். ஆமா. ஒரு ஆபீஸா இருந்தா கூட அது அவங்க பிரஷர் கொடுக்குறாங்கன்னு அத பத்தி நீங்க வந்து ஓபனா வெளியே எதுவும் சொல்லல. ஒரே ஒரு விஷயம் கூட சொல்லிருக்கீங்க. அதான் நான் ஆல்ரெடி பேசிட்டேன் இதை பத்தி, அதோட எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துட்டேன். அதுதான் சோஷியல் மீடியா. பாருங்க, மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்கா ஒரு விஷயத்த? அதுதான் சொல்றேன், மறுபடியும் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதுதான் சோஷியல் மீடியாங்கிற நானு. எனக்கு பிரச்சனை இல்லை, நான் திருப்பி சொல்றேன். நான் வந்து என்ன நடந்ததுங்கிற ஒரு இன்சிடென்ட்டை ரஜினி சார் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிதான் ரஜினி சார் விஜயன் தான் கூப்பிட்டுருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காருன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் சார்ன்னு ஏன் கூப்பிடல, தலைவரை மட்டும் தலைவர்னு ஏன் கூப்பிட்டு, இதனால தான் சொன்னேன். ஏன்னா சார் என்ன பேசியிருக்காரு, அவர் வந்து விஜய்க்கு எனக்கு எந்த பிரச்சனை அப்படிதான் பேசியிருக்காரு. விஜய்ங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் நானும் எடுத்து சொல்லியிருக்கிறேன். அப்புறம் ரெண்டாவது என்னன்னா, விஜய் சார் சொன்ன மாதிரி தான், இக்னோர் நெகட்டிவிட்டி, அவ்வளவுதான் நானும் சொல்வேன். இது நடக்கும். இது வந்து we are all used to it. இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நடக்குது. புதுசா இருக்கு எனக்கு. பட் நான் யாரையும் புண்படுத்துறதுக்காக எதுவுமே பேசல. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள், சோஷியல் மீடியா தான் நான் அகேன்ஸ்ட். சோஷியல் மீடியால இருக்கிற வயலன்ஸ் இல்ல வன்மம் தான் எனக்கு பிடிக்கலங்கிறேன். அதுக்கு நான் கன்ஃபார்மா அகேன்ஸ்ட். அது நான் இப்போ கூட நிற்பேன். நான் சொன்னதுல எந்த தப்பும் இல்லை. சரி, நம்ம ஊர்ல அது ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தா எதிர்பார்க்கறாங்க. அது வந்து காலங்காலமா இருக்கு. ஸோ மேபி அந்த ரெஸ்பெக்ட் வந்து we should give itன்றது நான் நினைக்கிறேன். Thank you. ஒரு ஹீரோ வந்து இன்னொரு ஹீரோயின் மேல தலைக்கு மேல தூக்கி போட்டு அடிக்கிற மாதிரி எந்த ஸ்கில் கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஏன் வந்து வித்தியாசமா பண்ணியே இருக்கீங்க? அதான் சார், இப்போ நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா சார், அதனாலதான் அது. இல்ல, அது எனக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குது. வித்தியாசமான படங்கள் பண்ணும்போது, இப்போ நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணி வித்தியாசமான விஷயங்கள் பண்ணும்போது அந்த மக்கள் கிட்ட கிடைக்கிற பாராட்டு, அது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலா. அதுக்கு தானே சினிமாவுக்கு வந்தோம். ஸோ இந்த மாதிரி புதுசா பண்ணும்போது அந்த முயற்சி பாராட்ட போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி, வெரி எக்ஸைட்டட். ஒரு கிக்கு கிடைக்குது எனக்கு. அண்ட் கண்டிப்பா இந்த படத்துலயும் சில புது விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நீங்க கண்டிப்பா படம் பாருங்க. ஜூலை 3 அன்னைக்கு நீங்க பார்த்து சொல்லுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் கட்டகுஸ்தி 2ஓட ஒரு டீம் பிளேயரா இங்க வந்து உங்க முன்னாடி நின்று என் ஃபில்மை பத்தி பேச முடிய அந்த வாய்ப்பை கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். செல்லா சார் எனக்கு ஃபர்ஸ்ட் மூவில இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நேர்மையான நன்மையுள்ள மனிதன். அவருக்கு இந்த மாதிரி ஒரு செகண்ட் பார்ட் அந்த ஃபிலிம்
டிரெக்டரா பண்ண முடிஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவரோட ஃபிலிம்ல நான் ஃபர்ஸ்ட் டைமே சொல்லிட்டேன், சார் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஹீரோயினா நான் தான், வேற யாரையும் வைக்க கூடாதுன்னு. ஏன்னா எனக்கு செல்ஃபிஷா அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது. விஷ்ணு விஷால் சார் எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவ்வளோ நல்லா அவர் நாட் ஜஸ்ட் த ஹீரோ பட் ஆல்சோ த ப்ரொடியூசர் ஆஃப் த மூவி. அவர் அவ்வளோ நல்லா அந்த மூவியை அந்த மேக் பண்ணிட்டேன். அந்த ப்ரொடியூசரா என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டேன். அதனால தான் எனக்கு இவ்வளோ நல்ல ஒரு வாய்ப்பா கிடைச்சது, இவ்வளோ நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சது. எப்போ I'll always be grateful for the opportunity that கட்டகுஸ்தி 1 gave me and கட்டகுஸ்தி 2 எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு திருப்பி வீட்டுக்கு வரும்போது நம்ம எந்த கவலையும் இல்லாம ஃப்ரீயா இருக்கும்ல, அந்த ஒரு ஃபீலிங் தான் இந்த டீம் கூட ஒர்க் பண்ணும்போது. ஜாரா இருக்கு, நிறைய நிறைய புது டெக்னீஷியன்ஸ் இருக்கு இந்த ஃபிலிம்ல. Just very happy to be part of this team, very happy to be part of a story which talks about families and relationships and சின்ன சின்ன எங்களது ஒரு சின்ன வேர்ல்டு. அந்த சின்ன வேர்ல்டுல சின்ன பிரச்சனைகளும் சின்ன சண்டைகளும் ஆனா பெரிய லவ்வும் பாக்குறதுக்காக நானும் அவளுடன் காத்திருக்கிறேன். ஐ எம் ஹோப்பிங் தட் ஆடியன்ஸ் இஸ் ஆல்சோ. தேங்க்யூ. மறுபடியும் கதை சொன்ன உடனே நானே வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொன்னீங்க டேரக்டர்? கட்டகுஸ்தி 2ன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்லயே கதை முடிஞ்சு போச்சு. அப்போ எப்படி எனக்கு என்னோட சின்ன பிரெயின்ல அதை யோசிச்சுட்டு எனக்கு கிடைக்கல, எப்படி வரும் அந்த மாதிரி ஒரு 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 ட்ராக்கே எனக்கு கிடைக்கல. ஆனா செல்லா சார் ஹஸ் ரிட்டன் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். எனக்கு இது நம்ம சீன்ஸ் எல்லாம் பண்ணும்போதும் ரொம்ப சிரிப்பு வந்துட்டே இருந்தது. பிகாஸ் த சீன்ஸ் வேர் நைஸ். அது அப்படியே டிரான்ஸ்லேட் ஆகும்னு நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் கதை கேட்கறதுக்கு முன்னாடியே எஸ் சொல்லிட்டேன் ஃபார் த மூவி. ஏன்னா பிகாஸ் ஆஃப் செல்லா சார் அண்ட் த டீம். இப்போ ஆஃப்டர் ஹியரிங் த ஸ்டோரி ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி தட் ஐ குட் பி பார்ட் ஆஃப் திஸ். ஆனா விஜயசாந்திக்கு அப்புறம் கட்டாகுஸ்தியில வந்து பெரிய ஸ்டண்ட் பண்ணீங்க. இந்த படத்துல இது செகண்ட் பார்ட்ல இருக்கா ஸ்டண்ட்? நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. லைட்டா இருக்கு, லைட். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. மாமா கொஞ்சம் ஊத்திங்க. ஓகேமா. அதுக்காக எல்லாரும் படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ்லாம் வந்திருக்கோம். படம் 3ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் எல்லாரும் வந்து உள்ள ட்ரெய்லரையை பார்க்கலாம். ரிலீஸுக்கு முன்னாடியே எல்லா ஏரியாவும் வித்துருச்சு. டேபிள் ப்ராஃபிட்டில் படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். காரணம் வந்து படம் நல்லா இருக்கிறது தான் காரணம், வேற எதுவுமே காரணம் கிடையாது. அது வந்து விஷ்ணு விஷால் தான் சொல்லணும். கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், நமஸ்கார். This is technically my first debut Tamil film. I did Ramam Raghavam, but it was actual Telugu film. But technically, this is my first debut Tamil film. Inakku Tamil nalla therilla, konjam konjam kathikitte irukku. Definitely, adutha I will learn and nannaitte Tamil பேசுறேன். ఈ పడతలో என்னோட கேரக்டர் நல்லா ரொம்ப கியூட்டா கோலு மோலு, you know, it's like a teacher, Meenu Miss. So I hope after this movie you all know me as Meenu Miss of our very favorite Zara. So it's a beautiful character and இந்த மாதிரி ஒரு ஹிட் படத்திலே I am a part of it. ஒரு பாட்டு இருக்கு, எனக்கு வளரே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் தமிழ் ஆடியன்ஸ். ப்ளீஸ் என்னோட கொஞ்சம் சப்போர்ட் பண்றீங்க. ஐ ஹோப் அண்ட் ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. எனக்கு ஐ மீன் ரொம்ப பிடிக்கும் தமிழ் சாங்ஸ், தமிழ் movies from Maniratnam sir to, and after our Vijay sir, me and Vijay sir, we share same birthday, 22nd June. So I'm a big fan of Vijay Thalapathy. After Vijay sir became a CM, I was dancing as if like seriously so good
I mean, as a fan girl, fan moment, and hopefully I'll give you good news about my upcoming Tamil projects and working with Vishnu Vishal sir, Aishwarya ma'am. I became a fan of Aishwarya ma'am after this Gatta. I saw her many other movies. Ammu, she did a wonderful character, beautiful role. Then some of her Malayalam films, Maya Nadi. But after Gatta Gusti 2, I became her fan. And for Vishnu sir, what more to say from Raj Session and he's the one who always kept doing content-driven works. So we are very much inspired, and working with Chella sir was fun. He himself is a wonderful actor, and Zara, I was a teacher actually. Before an actor, I was a teacher. Zara unleashed all my memories back then when I was a teacher. So beautiful. I hope you all the press, friends, Anna, and brothers, thank you so much. And friends, thanks for the support. I hope I do more and more Tamil movies. Nandri. கட்டாகுஸ்தி செகண்ட் ரவுண்ட் ஆடியோ லான்ச்சில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். கட்டாகுஸ்தி 1 படத்துக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் வந்து ரொம்ப மறக்க முடியாது. அதுக்கு கிடைச்ச ரிசப்ஷன் வச்சு தான் இன்றைக்கி கட்டாகுஸ்தி 2ங்கிறது ஆரம்பிச்சிருக்கோம். கட்டாகுஸ்தி 2ல் கட்டாகுஸ்தி 1ல் நடித்த அதே ஆர்டிஸ்ட் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் விஷ்ணு சார், ஐஸ்வர்யா இல்லாமல் கருணா சார், காளி வெங்கட் சார், முனிஷ்காந்த் சார், கஜராஜ் சார், ஸ்ரீஜா மேம், லிசி மேம்னு எல்லாருமே பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த படத்தில் கருணாகரன் சார், யோகி பாபு சார், ரம்யா கிருஷ்ணன் மேம் எல்லாருமே வந்து ஒரு முக்கிய ரோல் பண்ணியிருக்காங்க. ஷான் ரோல்டன் மியூசிக் பண்ணியிருக்காரு, பாஸ்கர் கேமரா பண்ணியிருக்காரு, பரத் எடிட்டிங் பண்ணியிருக்காரு, சுக்ரீம் சுந்தர் மாஸ்டர் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து ஹியூமர் மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலி எமோஷன்ஸ், சென்டிமெண்ட், ஆக்ஷன் எல்லாம் கலந்து நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் படமாக வந்திருக்கு. ஜூலை 3 தியேட்டர்ஸில் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோடு பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன். தேங்க்யூ. ஏன் சார்? ஏன்னா ஏற்கனவே வீட்டுக்காரர்கள் வந்து பெண்கள் வந்து பந்தாடுறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு செகண்ட் பார்த்து ஏன் எதனால இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்களா லேடிஸ்? இல்லை, அதுதான் செகண்ட் பார்ட்டு அப்படின்றது பார்ட் 1ஓட எண்டில் ஒரு ஓப்பன் எண்டாக வச்சுருந்தோம். அது செகண்ட் பார்ட்டுக்கான ஒரு லீடாக இருந்துச்சு. சரி, அதை வச்சு பண்ணால் நல்லா இருக்குமே. அது பார்ட் 1 எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் வந்து கேட்கவும் செஞ்சாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு யோசிக்கும்போது கதை தான் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு தோணுச்சு. ஆனால் சரி, ஒரு ஆடியன்ஸ்கிட்ட கிடைச்ச ரெஸ்பான்ஸ், அந்த படத்தை பற்றி பேசின விஷயம், அதனால செகண்ட் பார்ட் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. சரி, பார்ட் 1ல் என்னென்ன விஷயங்கள்லாம் ஒர்க் ஆனிச்சோ அதெல்லாம் வச்சு ஒரு கதை பார்ட் 2ல் பண்ணியிருக்கோம். நல்லபடியாக வந்திருக்கு. இதுலேயும் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தான் செகண்ட் பார்ட்லேயும் இருக்குது. நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சார், இந்த ஸ்டில் எடுக்கும்போது உங்களுக்கு ஹீரோ வந்து ஹீரோயின் பந்தாடுற மாதிரி வச்சிருக்கீங்க. அந்த இடத்துல என்ன நடந்தது சார்? இல்லை ஹீரோ ஒத்துக்கிட்டாரு. இல்லை, ஹீரோ ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அவங்களால அதை தூக்க முடியாது. அதனால மேலே வந்து இந்த இதெல்லாம் அடித்து அது மேலே ஹீரோவை படுக்க வச்சு அதுக்கப்புறம் அப்படி தான் வந்து ஒரு சீட் பண்ணி தான் எடுத்தோம். சஸ்பென்ஷன் இல்லை சார். ஆக்சுவலாக ட்ரெய்லரில் அவங்க அந்த ஷாட் வந்துடும். ட்ரெய்லரில் இப்போது இன்றைக்கி ட்ரெய்லர் லான்ச் இருக்குது. அந்த ட்ரெய்லரில் ரம்யா கிருஷ்ணன் மேம் ஷாட் வரும், யோகி பாபு ஷாட் வரும், எல்லாமே வந்துடும் சார். ரிவீல் ஆகிடும். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். செல்லா சார் டைரக்ஷனில், விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ், வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் தயாரிப்பில் படம் வந்து நீங்கள் ஃபேமிலியோடு போய் தேட்டரில் வந்து சிரிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு படமாக இருக்கும். ஆனால் ஒரு பவர்ஃபுல் மெசேஜையும், இந்த ஜாலியான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு பவர்ஃபுல் மெசேஜும் சொல்லியிருக்காரு செல்லா சார். படத்தை தேட்டரில் ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப பிடிக்கும் உங்கள் எல்லாருக்கும் படம். தேங்க்யூ. வணக்கம். இன்னைக்கு கட்டா குஸ்தி ரவுண்ட் 2 ஓட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஒரு விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸில் விஷ்ணு விஷால் சார் கூட பண்ணுற இது 2வது படம். அண்ட் ஃபர்ஸ்ட் படம் நான் பண்ணது கூட விஷ்ணு விஷால் சாரோட இதுலேயே. அண்ட் அது நான் என்னோட டெபியூ படம் தமிழில். அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். செல்லாயோ சார் ஒரு நல்ல கேரக்டர் எழுதியிருக்காங்க எனக்காக. அண்ட் அந்த கேரக்டர் வந்து நீங்கள் ஜூலை 3 தியேட்டர்ஸில் பார்க்க போகிறீங்க. வாங்க, தியேட்டர்ஸில் மூவியை பாருங்க அண்ட் என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் பெங்களூரு. ஸோ பெங்களூரில் எல்லா லாங்குவேஜஸும் பேசுவாங்க இல்லையா? ஸோ அப்படி தான் நான் தமிழ் கற்றுக்கிட்டேன். சார், இப்ப தமிழ் சினிமாவில் நீங்க வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். தமிழ் சினிமாவை நீங்க வந்து பார்க்கணும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து சைல்ட்ஹுட்ல இருந்தே நான் தமிழ் படம் பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப பிடிக்குது. நம்ம ரஜினிகாந்த் சார், தளபதி விஜய் சார், அஜித் சார் இவங்களோட படத்தை
பார்த்துட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் கமல்ஹாசன் சாரோட படத்தை பார்த்து ரொம்ப கற்றுக்கிட்டேன். ஸோ தமிழ் படத்துக்கு நான் வந்து வேற ஒரு வேல்யூவை கொடுக்குறேன்னு சொல்ல முடியும். சரி, நீங்க வரிசையா வந்து பெரிய பெரிய படங்களா பண்றீங்க. ஆமாம், அதுக்கப்புறம் தமிழ்ல சின்ன படங்கள் பண்ணா உங்களுக்கு வருவீங்க. ஃபார் ஷுர் கண்டென்ட் நல்லா இருந்துச்சு, கேரக்டர்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா ஃபார் ஷுவராக நான் வந்து எந்த இது இண்டஸ்ட்ரியிலாச்சும் நான் வந்து பண்றதுக்கு ரெடியாக இருக்கேன். அதோட முடிஞ்சுது. ஆமா, தேர்ட்ல ஏதாவது வர பிளான் அது பார்க்கணும், ஏதாவது அது பார்க்கணும். சுகுமார் சார் ஏதாச்சும் அந்த மாதிரி எழுந்தாங்கன்னா ஃபார் ஷுவரா வர வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்க்கலாம் எப்படி நடக்குது. தேங்க்யூ ஸோ மச்.